இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிளட் குரூப். ஃபஸ்ட்டு நம்ம பிளட்டுனா என்னன்னு பார்ப்போம். பிளட்டு வந்து நம்ம பாடியில் இம்பார்ட்டண்டான ஃப்ளூயிடு. பிளட் வந்து ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனையும் கேரி பண்ணி ஹோல் பாடிக்கு வந்து சப்ளை பண்ணுது. இப்போ எப்படி நம்ம வந்து பிளட் குரூப்பை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் குரூப் வந்து ஏவா இருந்ததுன்னா அவங்க பிளாஸ்மாவில் வந்து ஆன்டிபாடி வந்து ஆன்டி-பியாக இருக்கும். அதனால இந்த பேஷண்ட்னால வெறும் ஏ பிளட் குரூப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பி பிளட் குரூப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி வந்து ஏவா இருக்கும். அதனால இந்த பேஷண்ட்னால பி பிளட் குரூப்பை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் குரூப் வந்து ஏபியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி இருக்கவே இருக்காது. அதனால இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏ பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், பி பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப்பும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஓ பிளட் குரூப் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி ஏவும் இருக்கும், பியும் இருக்கும் ஆன்டிபாடி. அதனால இந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஓ பிளட் குரூப் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப். இப்போ நம்ம யார்கிட்ட இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம், யாருக்கு நம்ம பிளட் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏ பாசிட்டிவ் வந்துட்டு யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். யாருக்கு ரிசீவ் பண்ணலாம்னா ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ்ட்டு இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பி பாசிட்டிவ் வந்து யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா பி பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் யார்கிட்ட இருந்து அவங்க ரிசீவ் பண்ணலாம்னா பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபி பாசிட்டிவ் யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபி பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறது வந்துட்டு எல்லார்கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம் பிளட். நெக்ஸ்ட் ஏபி நெகட்டிவ் வந்துட்டு யார்கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஏபி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ். நெக்ஸ்ட் யார்கிட்ட இருந்து யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓ பாசிட்டிவ் வந்துட்டு பிளட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ்க்கும், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் கொடுக்கலாம். யார்கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா ஓ பாசிட்டிவும், ஓ நெகட்டிவ் கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஓ நெகட்டிவ் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம் பிளட். அவங்க வந்துட்டு யார்கிட்ட ரிசீவ் பண்ண முடியும்னா ஓ நெகட்டிவ். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.